கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. தேவகவுட பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களுடைய வீடியோக்கள் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு 300க்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது, பண வசதி இருக்கிறது என்பதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது என்பது நிச்சயம் ஏற்க முடியாது. அதுவும் ஒரு சிட்டிங் எம்பி. அதான் சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்நாடக மாநிலத்தை தாண்டியும் பல பகுதிகளில் இது ஒரு பெரிய பின்னடைவை அந்த அணிக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ பாஜக தரப்புல இருந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா சார்? ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் வெளியாகுது. மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனையாகட்டும், மற்ற பேரவையில் நாடாளுமன்ற சட்டமன்ற வளாகத்தில் அமர்ந்து கொண்டு அது மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க காட்சிகளை எல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற போது அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து குறைந்தபட்சம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் ஏற்படும். காங்கிரஸ் இதை சாதகமாக பயன்படுத்துமா? தேர்தலின் போது வாக்காளர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் கருதவில்லை. ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வாக்கு வங்கி என்பது இந்துத்துவ வாக்கு வங்கி. அந்த இந்துத்துவ வாக்கு வங்கியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற பார்வை பாஜகவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம இதிலிருந்து பார்க்குறோம். வட மாநிலங்களில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி அந்த இந்துத்துவ உணர்வு என்பது அங்கே வட மாநிலங்களில் அதிகரித்திருக்கிறது. அந்த வாக்கு வங்கி சிதறிவிடக்கூடாது, அந்த வாக்கு வங்கியை இந்த INDA இந்தியா கூட்டணி அறுவடை செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற பார்வை இருக்கலாம். ஒரு சில தொகுதிகளில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு எதிராக அமைச்சர்கள் செயல்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு, அவர்கள் சரியாக தேர்தல் பணியாற்றலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் துரைக்கரன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கய்யா. 2 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த தேர்தலை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்பது தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் இந்த 40க்கு 40 வெற்றியை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் களமிறங்கி இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அதனோடு அணி சேர்ந்திருக்கிற ஒரு 10-12 அரசியல் கட்சியினுடைய கூட்டணி பலம் இது நமக்கு நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு மிக கடுமையாக களமிறங்கி அவங்க தேர்தல் பணியாற்றியிருக்காங்கிறத நம்ம பார்த்தோம். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே பூத் கமிட்டியிலிருந்து பூத் கமிட்டி அவங்களை மேற்பார்வையிடுவதற்கு ஒரு தனி குழு, இதை தாண்டி சட்டப்பேரவை தொகுதி வாரியான ஒரு குழு, நாடாளுமன்ற தொகுதி வாரியான ஒரு குழு, மண்டல குழு, மாவட்ட குழு என்று பல்வேறு குழுக்களை அமைத்து இந்த தேர்தலை அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க. எப்படியும் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இப்போது தேர்தலில் மும்முனை போட்டி, இதை தாண்டி நாம் தமிழரோடு சேர்த்து 4 முனை போட்டி இருக்கிறது. இந்த 4 முனை போட்டியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு அணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி, நாம் தமிழர், இந்த ஆதரவு திமுக ஆதரவு ஓட்டுகள் என்பது ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. எதிர் ஓட்டு பிரிகிறது என்பதனால இதிலும் நமக்கு வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது மக்களுக்கான வெறுப்பு, நடைபெறப்போவது நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பதால் நிச்சயமாக மீண்டும் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு அகில இந்திய அளவில் இருக்குது. தமிழகத்திலும் ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாடு அதிகரித்து வருகிறது. எனவே நமக்கும் ஒரு 15-20 தொகுதிகளில் வெற்றி நிச்சயம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு பாஜகவும் திரு அண்ணாமலை தலைமையில் களமிறங்கி இருக்கிறது. பாஜகவுக்கு அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம். அதாவது கடந்த 2014, 2019 காலகட்டங்களை விடவும், அதற்கு அடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற 2021 தேர்தலை விடவும் ஓரளவிற்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாக பாஜக நம்புகிறது. பொதுவெளியிலும் அதற்கான தாக்கம் இருக்கிறது.
நம்ம நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி அப்படிங்கிற அந்த பார்வை போய் மரியாதைக்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் காலம், அதற்கு பிறகு திரு அண்ணாமலையினுடைய பதவிக்காலத்தின் போது ஓரளவுக்கு புதிய வாக்காளர்கள், அரசியலில் பதவிகளை பெற வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்கள், திமுகவுக்கு போனால் அங்கே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கானோர் வரிசையில் நிற்கிறாங்க. எனவே இவர்களுக்கு பதவி பொறுப்பு வேண்டுமென்றால் பாஜகவோடு போகணுங்கிற விரும்புகிற இளைஞர்கள், ஒரு மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் இந்த ஆதரவு அளவுக்கு இருப்பதாக நமக்கு பொதுவெளிகளிலையும் தெரிகிறது. ஸோ இந்த அடிப்படையில் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்று விடலாம், ஒரு 4-5 தொகுதிகளாவது வெற்றி பெற்று விடலாம் என்கிற கருத்தாக்கத்தில் 25 இலக்குன்னு நியமித்து போயிட்டுருக்காங்க. அடுத்ததாக திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்தளவில் முழுக்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை பொதுமக்கள் மத்தியில் கடந்த 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் அரசுக்கு எதிரான போராட்டங்களை பலரும் களமெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், இப்படி எல்லா தரப்புமே அரசுக்கு எதிரான போராட்ட நிலையில் இருக்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியிலும் அதிருப்தி இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதிகளான அந்த கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்க வேண்டியது, இந்த நீட் தேர்வு ரத்து, நகைக்கடன் ரத்தில் முழுமையடையலை, 1000 ரூபாய் முழுமையாக கிடைக்கவில்லை, இது போன்ற விஷயம், மாணவர்களுடைய கல்விக்கடன், நகைக்கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி, இவை எவையும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழலில் அவர்கள் எதிரான மனநிலை இருக்கிறார்கள். அந்த எதிர் வாக்குகளை நாம் அறுவடை செய்து விடலாம் அப்படிங்கிற பார்வை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. இப்போ நாம் தமிழரை பொறுத்தளவில் நமக்கு புதிய சின்னம் என்றாலும் கூட நமக்கான வாக்கு வங்கி என்பது இந்த தேர்தலிலும் ஒரு 2-3% அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகரித்து விடுவோம் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் 20 பெண்கள் 20 ஆண்கள்னு களத்தில் இறக்கிறாங்க. எல்லோருமே படித்தவர்கள், ஓரளவுக்கு விவரம் அறிந்தவர்கள். அது மக்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கை வரும் என்கிற அடிப்படையில் இருக்கிறாங்க. எனவே இந்த 4 முனை போட்டிகளில் வெற்றி இலக்கை அதிகம் பெறுவது யார் அப்படின்னா மிக தெளிவாக தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகம். என்னை பொறுத்தளவில் எத்தனை தொகுதிகள் வரும் சார்? ஒரு 28-30 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் நிச்சய வெற்றியாக இருக்கும். அதில் அந்த 10 தொகுதிகள் என்பது உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி கட்சிகளுக்கு உள்ள பிரச்சனைகள். இது பல இடங்களில் அந்த வேட்பாளர் மீதான அதிருப்தி என்பது, அவர்களுக்கு களமாடக்கூடிய நிர்வாகிகளினுடைய போதிய ஒத்துழைப்பு இல்லாத தன்மை, இந்த வகையில் ஒரு 8-10 தொகுதிகள் பின்னடைவு வரும் அப்படிங்கிற மாதிரி மாநில உளவுத்துறை ரிப்போர்ட்டே போனதான் நமக்கு செய்திகள் ஊடகங்களில் வந்தது. ஸோ இந்த அடிப்படையில் ஒரு 8-10 தொகுதிகள் அவர்கள் இழக்கிற பொழுது ஒரு 4-5 தொகுதிகளை பாஜகவும், ஒரு மீதமுள்ள ஒரு 3-4 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ நம்ம மாநிலத்தை தாண்டி இன்னும் 5 கட்ட தேர்தல் நடக்கவிருக்கு. இந்த நேரத்தில் கர்நாடக மாநிலத்திலேருந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. தேவகவுட பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களுடைய வீடியோக்கள் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு 300க்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி பாலியல் தொல்லையில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றின உங்கள் பார்வை சார். இந்த வீடியோ எப்படி கரெக்டாக எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் ஆச்சு, இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு, இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது அரசியல் பொது வாழ்வில் இருக்கிற மிக பிரபலங்களினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இது போன்ற தவறுகளில் அங்கங்கே ஈடுபடுகிறத நம்ம பல சந்தர்ப்பங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் வெளிவருகிறது அப்படிங்கிறத விடவும் இது முழுவதுமாக தவிர்க்கப்பட வேண்டும், கண்டிக்கப்படத்தக்க ஒரு மிகப்பெரிய இதுவாக தான் பார்க்குறோம். நமக்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது, பண வசதி இருக்குது என்பதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது என்பது நிச்சயம் ஏற்க முடியாது. அதுவும் ஒரு சிட்டிங் எம்பி, அதான் சொல்கிறேன், இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் நீங்கள் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்நாடக மாநிலத்தை தாண்டியும் பல பகுதிகளில் இது ஒரு பெரிய பின்னடைவை அந்த அணிக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரேவண்ணாமனுடைய செயல்பாடுகள் என்பது தொடக்க முதலே இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற போது இதில் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் துணிச்சலாக ஆரம்ப கட்டத்திலேயே அதை வெளிப்பு கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த 200 பேர் 100 பேர் 300 பேருன்னு இந்த எண்ணிக்கை பலியாகக்கூடிய
இந்த எண்ணிக்கை என்பது நிச்சயம் குறைந்திருக்கும். இல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி ஒண்ணு இருக்குல்ல சார், முன்னாள் பிரதமருடைய பேரன் அப்படின்ற ஒரு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம் தானே. நிச்சயமாக இந்த பயத்தை தாண்டியும் கூட ஒரு துணிச்சல் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. எவ்வளோ பெரிய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுடைய பின்னணி எதுவாக இருந்தாலும் கூட முதல் 1-2 பெண்கள் பாதிக்கப்படுகிற பொழுதே அவங்க இதை முன்னெடுத்திருக்கணும். ஆனால் நீங்கள் குறிப்பிடுற மாதிரி காவல்துறை அந்த காலகட்டத்தில் இவங்க மேலையெல்லாம் நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை நிச்சயமாக அதுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தவறு யார் செய்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதுபோன்று ஒரு ஒரு மிக மலினமான மிக கேவலமான ஒரு செயலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு மிகச்சிறந்த பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பின்னணியில் வளர்ந்தவர் என்பது அந்த வளர்ப்பு முறையே ஒரு தவறாக போய்விட்டதோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அப்பா மீதும் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு, 2 பேர் மீது, அப்பா மகன் 2 பேர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. 2 பேரும் இப்போ எஸ்கேப் ஆகியிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. ஜெர்மனிக்கு போயிட்டதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நாட்டினுடைய அல்லது உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் நிச்சயமாக அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வந்து உரிய தண்டனை வழங்கியே தீர வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்கள் மீதான பார்வை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் எல்லோரும் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்பட்டு விடும். அதில் ஒரு சுய ஒழுக்கம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவை. குறிப்பாக அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அது மிக மிக அவசியம் என்பதை இந்த ரேவண்ணா போன்றவர்கள்லாம் உணரணும். உணர்ந்தால்தான் அடுத்தடுத்து இவருக்கு எந்த அளவிற்கு தண்டனை வழங்கப்படுகிறதோ அந்த 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 அடுத்தடுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கான ஒரு பயம் நிச்சயமாக இருக்கும். எனவே அரசாங்கம், நீதித்துறை இதன் மீது ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்வையாக இருப்போம். நிச்சயமாக இப்போ எஸ்ஐடியும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக ஆஜராகணும், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்க கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்க ஆஜராவாங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இல்லை, அவங்க ஆஜராகலைன்னு கூட நம்மகிட்ட எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இன்டர்போல் உதவியை கூட நாடி, அதாவது அதிகாரத்திலே இருப்பவர்களை தப்ப விடுவது என்பது காலங்காலமாக பல காலகட்டங்களில் நாம் பார்க்குறோம். உள்ளூர் காவல்துறையினர் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு பெரிய முன்னாள் பிரதமருடைய குடும்பம், இந்த மாநிலத்தை, கர்நாடக மாநிலத்தை ஆண்ட ஒரு குடும்பத்தினுடைய பையன் என்கிற பொழுது அந்த குற்றச்சாட்டுகளை நீர்த்து போக செய்வதற்கு இது எல்லாமே திட்டமிட்டு அரசியல் ரீதியாக பழிவாங்கும் செயல் என்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கான வேலைகள்லாம் நிறைய நடக்கும். அதை தாண்டி உண்மைத்தன்மை என்ன என்பதை நீங்கள் கண்டறிந்து அதன் மீதான நடவடிக்கையை நிச்சயமாக துரிதப்படுத்த வேண்டும். மாநில காவல்துறையை தாண்டி மத்திய காவல்துறையும் கூட இதில் தீவிரம் காட்ட வேண்டும். மத்திய அரசும் கூட இதில் தீவிரம் காட்டணும். இது போன்ற செயல்களில் அடுத்தடுத்து வருகிற அரசியல்வாதிகள், அரசியல் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டால் நமக்கு இப்படி ஒரு தண்டனை, இப்படி ஒரு அவப்பெயர், அவச்சொல் வந்துவிடும் என்கிற உணர்வை ஏற்படுத்துவதற்காகவாது அவர்களை கைது செய்து விசாரித்து அறிந்து உரிய தண்டனையை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம பார்வை. இப்போ பாஜக தரப்புலேருந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா சார்? ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் வெளியாகுது. பிரிஜ்பூஷன் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதா தெரியல. நாட்டினுடைய வீராங்கனைகள் தெருவில் நின்று போராடும் பொழுதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. இந்த விஷயத்துக்காச்சும் பாஜக வாய் திறக்குமா? இல்லை, நிச்சயமாக ஒவ்வொரு செயல்லையும் ஒரு பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே வர்றோம். அப்படிங்கிறதுனால இதையும் கடந்து போவோம் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு பாஜக வந்தால் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். மத்திய ஆட்சியினர் மீதும் மாநில ஆட்சி கட்சியினர் மீதும் காவல்துறையினர் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டால் அது நாடே நாடாக இருக்காது. தவறு செய்தால் எவ்வளோ பெரிய இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பார்வை நிச்சயமாக இருக்கணும். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனையாகட்டும், மற்ற பேரவையில், நாடாளுமன்ற சட்டமன்ற வளாகத்தில் அமர்ந்து கொண்டு அது மாதிரியான ஒரு 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 அருவருக்கத்தக்க காட்சிகளை எல்லாம் பார்த்தாங்க. அப்படிங்கிற போது அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து குறைந்தபட்சம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாதுன்னு. இங்கே தனிமனித பலகீனம், தனிமனித ஒழுக்கக்கேடு என்பதை
ஒரு 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 லிமிட்டுக்கு மேலே போகிற போது அது அது வந்து பெரிய அளவில் பொது வெளிகள்லேயும் பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத பொது வாழ்வில், அரசியல் பொது வாழ்வில் ஆட்சி அதிகாரத்திற்கு போக விரும்புபவர்கள், மக்களினுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் சுய ஒழுக்கத்தை, கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் அந்த கட்டுப்பாடு என்பது வரும் என்பதை அவர்கள் உணரணும் அப்படிங்கிறது தான். பாஜகவும் இதன் மீது நிச்சயமாக ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. இப்போ கர்நாடக மாநிலத்தை தாண்டி இப்போ அடுத்த 5 கட்ட தேர்தல் இன்னும் பாக்கி இருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா இப்போ பாஜகவும் வாய் திறக்கல அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் வந்து இதை சாதகமாக பயன்படுத்துமா? இல்லை, இப்போ தேர்தலின் போது வாக்காளர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் கருதவில்லை. ஏன்னா வாக்காளர்கள் ஒரு முன்முடிவை எடுத்திருப்பாங்க. யார் மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்ததுன்னா அதிலிருந்து அவங்க மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இல்லை, அந்த பார்வையிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னும் பொழுதும் இப்போ ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வந்து பாஜகவுக்கு போடணும்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த செய்தி போகும்பொழுது அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது. அவங்க சிந்திக்க மாட்டாங்களா? திரும்ப ஒரு மறுபரிசீலனை செய்ய மாட்டாங்களா? இல்லை, அதுதான் தனிமனித ஒழுக்கக்கேடு. தனிமனிதனுடைய இந்த விஷயம் என்பது அவர் குடும்பத்தை சார்ந்த வேட்பாளர்கள், அவர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதற்காக பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வாக்காளர்கள் எடுப்பார்கள்னு நான் நம்பலை. அதாவது எந்த ஒரு விஷயமும் பெரிய அளவில் தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா பொது வெளிகளில் பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்கும். இது ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கக்கேடாக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தந்தை மகனும் மேலே இந்த புகார்கள் இருக்குது அப்படிங்கிற போது அவர்களுடைய குடும்ப வேட்பாளர்கள் அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த பகுதிகளில் தான் இருக்கும். இது பிற மாநிலங்கள்லேயோ பிற மாநிலங்களில் இருக்கிற பாஜக வேட்பாளர்களுக்கு ஒரு அதிருப்தியை, அவர்கள் மீதான ஒரு கோபத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, பாஜக ஏன் கேள்வி கேட்கல, ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தி. ஆமாம், அது நிச்சயமாக இருக்கும். கர்நாடகத்தை பொறுத்தளவில் இதன் மீதான உங்கள் பார்வை என்ன? இதன் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இருக்குது, இதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கலாம். இதை அனுமதிக்க முடியாது, கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிச்சயமாக சொல்லியிருக்கணும். பாஜகவினுடைய தேசிய தலைமையை சொல்லியிருக்கணும். கர்நாடகாவினுடைய பாஜகவை நான் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம், இதன் மீதான நடவடிக்கைக்கு நாங்களும் இந்த நடவடிக்கையை வலியுறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிச்சயமாக பேசியிருக்க வேண்டும். இப்போது நாடு கடந்து ஒரு ஜெர்மன் வரைக்கும் போயிட்டார் அப்படிங்கிற போது அப்போ இதனுடைய தாக்கம் என்பது இதை வந்து பாதுகாப்பதற்கு இவங்க உள்ளூர் கட்சிகளும் பாஜகவும் ஈடுபடுமோ அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை வந்ததுன்னா நிச்சயமாக கர்நாடகத்தில் ஒரு பெரிய பாதிப்பு பாஜகவும் ஏற்படும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தேர்தல் பரப்புரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ தேர்தல் பரப்புரை வந்து ஒரு மத பிரச்சாரமாக மாறிக்கிட்டு இருக்கே, மத வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டுற மாதிரி இருக்கிறது. அப்படிதான் எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் குறிப்பாக முஸ்லீம்களை தாக்கி நிறைய வாதங்கள் வைக்கப்படுது பாஜகவினால். தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்கே. எந்த ஒரு தேர்தல் ஆனாலுமே மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும். ஒரு ஆட்சி கட்சியாக இருக்கிறவர்கள் நான் இந்த சாதனைகள்லாம் செய்திருக்கிறேன், மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு நாங்கள் வருகிற பொழுது இன்னும் இது போன்ற சாதனைகளை செய்வோம், மக்களுக்கான விஷயங்களை செல்வோம், இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு, தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் பணியாற்றுவோம் அப்படிங்கிற பிரச்சாரம் இருக்கணும். 10 ஆண்டுகளாக ஆட்சி கட்சியாக இருக்கிறவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை, எனவே ஒரு மாற்றத்தை தாருங்கள் என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்யலாம். இதை தாண்டி மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிரச்சாரம் என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. தேர்தல் ஆணையமும் சரி, அது ஒருபோதும் ஏற்கத்தக்கதாக அல்ல. ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு RSSனுடைய தலைவராகவோ அல்லது பாஜகவின் தலைவராகவோ இருந்து பொதுவெளிகளில் அவருடைய கூட்டங்களில் பேசுகிற போது எந்த கருத்தை வேணுமானும் பேசலாம், அதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நாட்டு மக்களினுடைய பாதுகாவலராக, நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக பாரத பிரதமர் என்கிற அடையாளத்தோடு இருந்து அவர் ஒரு சமுதாயத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்வது என்பது ஏற்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டிருக்கிற 1-2 விஷயங்களை ஏற்கனவே காங்கிரஸின் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் சொல்லியிருந்த 1-2 கருத்துக்களை மையமாக வைத்து இந்த பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி முன்னெடுத்திருக்கிறார்.
தனிப்பட்ட முறையில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக அவர் எதுவும் பேசவில்லை அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பிலிருந்து பாஜகவினுடைய முன்னணியில் திருச்சி தானே சார் பேசுறாரு அவரு. அதுதான் இந்த திரிக்கப்பட்ட பேச்சு அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியின் சார்பு நிலையில் இருக்கிறவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இருக்கிற தலைவர்களும் மற்றவர்களும் சரி இதே போன்ற ஒரு கருத்தை இந்த விஷயத்தை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே மன்மோகன் சிங் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பழைய விஷயங்களை தோண்டி திருவி எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவெளி மக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. இது ஒரு தவறான அணுகுமுறை என்பதை நம்ம நிச்சயமாக ஒத்துக்க தான் வேண்டும். அந்த அணுகுமுறையை இப்போ ஏன் கையாளுறாங்க? ஏன்னா போன பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதத்தை அந்த அளவுக்கு பாஜக வந்து கையில் எடுக்கல. அப்போ இந்த தேர்தலுக்கு கரெக்டாக கையில் எடுக்கிறாங்க. ராமர் கோவிலாக இருக்கட்டும், இப்போ மதத்தை பற்றி பேசுறதா இருக்கட்டும், அப்போ இந்துக்களுடைய ஓட்டுகள் மட்டும் போதும், அது இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட வாது. இல்லை இப்போ ஐஎன்டிஏ இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி ஒட்டுமொத்தமாக எங்களுக்குத்தான் என்று அவர்கள் களமாடுகிற பொழுது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வாக்கு வங்கி என்பது இந்துத்துவ வாக்கு வங்கி. அந்த இந்துத்துவ வாக்கு வங்கியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற பார்வை பாஜகவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம இதிலிருந்து பார்க்குறோம். அப்படி மத ரீதியாக வாக்குகளை பிரித்து அந்த மத வாக்குகளை மட்டுமே கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் இருதரப்புக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் தேர்தலில் வெற்றி தான் முக்கியம், காரண காரியங்கள் எதுவும் முக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த மனப்பான்மைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். வடமாநிலங்களிலே அந்த இந்துத்துவ சனாதன ஆதரவு நிலைப்பாடு என்பது காலங்காலமாக இப்போது அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். எனவே அதை வந்து கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த போக்கு தான் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிற அதற்காக சிறுபான்மை மதத்திற்கு எதிரான ஒரு போக்கை உருவாக்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதும் பொதுவெளி பார்வையாக இருக்கிறது. அதில் பாஜகவும் மோடியும் மிகுந்த எச்சரிக்கையோடு தான் இந்த தேர்தலை பிரச்சாரத்தை அணுகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இல்லை, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் போகிறாங்களோ அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. ஏன்னா தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தையும் அவர் ஈடுகொள்ளல. ஆனால் வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி மத வெறுப்பு பிரச்சாரத்தில் அவர் ஈடுபடுறாருன்னும் பொழுது அப்போ அவர் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அணுகிறாரும், நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வேற மாதிரி அணுகிற மாதிரி தானே எடுக்கப்படுது. நீங்கள் அந்த இந்துத்துவ உணர்வு என்பது அரசியல் ரீதியாக தென் மாநிலங்களில் இல்லை, குறிப்பாக தமிழ்நாட்டில் நிச்சயமாக அது இல்லை. வட மாநிலங்களில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி அந்த இந்துத்துவ உணர்வு என்பது அங்கே வட மாநிலங்களில் அதிகரித்திருக்கிறது. அந்த வாக்கு வங்கி சிதறிவிடக்கூடாது, அந்த வாக்கு வங்கியை இந்த ஐஎன்டிஏ இந்தியா கூட்டணி அறுவடை செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற பார்வை இருக்கலாம். 2 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விட்டோம், 3வது முறையாகவும் பாஜகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று களமாடுகிற பாரதிய ஜனதா கட்சியினரும் இது போன்ற பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவதை விடவும் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் பிரதமர் நரேந்திர மோடி பேச வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஜாதி ரீதியாக மத ரீதியாக ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டால் அது வந்து ஒரு பின்னடைவை நிச்சயமாக ஏற்படுத்தும். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் கூட நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் ஆணையமும் இதை அங்கீகரிக்கக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம கருத்தாக. தேர்தலை பற்றி நிறைய பேசிட்டோம். தேர்தலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 அமைச்சர்கள் மாற்றக்கூடிய நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகுச்சு. அது எதனால், அது உண்மையா? தமிழ்நாட்டில் ஒரு சில தொகுதிகளில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு எதிராக அமைச்சர்கள் செயல்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அந்த வேட்பாளர்கள் தரப்பிலிருந்து தலைமைக்கு, திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு வந்திருப்பதாகவும், அவர்களை எச்சரித்த பிறகும் அவர்கள் வந்து சரியாக தேர்தல் பணியாற்றலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை தாண்டி அந்த தேர்தல் தோல்வி என்று வந்துவிட்டால், திமுகவுக்கு தோல்வி என்று வந்துவிட்டால் நிச்சயமாக அந்த தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களானாலும் சரி, மாவட்ட செயலாளரானாலும் சரி, கட்சியில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு தொடக்க முதலே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள்
சொல்லியிருக்காரு, எச்சரிக்கையை விடுத்தார். கடந்த தேர்தலுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பு மாநில உளவுத்துறையிலிருந்து இந்த மாதிரி ஒரு 10 தொகுதிகளில் பின்னடைவு இருக்குது, திமுகவுக்கு சரிவு அல்லது தோல்வியே ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல் போன உடனே தொடர்புடைய அமைச்சர்கள் பொறுப்பாளர்களை அழைச்சி மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுறதாக சொல்லியிருக்காங்க. இந்த எச்சரிக்கைகளையும் தாண்டி தோல்வி அடைந்தால் நிச்சயமாக அந்த எந்த தொகுதியில் திமுக தோல்வி அடைகிறதோ அதற்கு பொறுப்பாளர்களாக இருந்த அமைச்சர்கள் மீது நிச்சயம் திரு ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறது உறுதியாக. ஏன்னா இதுவரைக்கும் அவர் வெறும் எச்சரிக்கை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். பல சந்தர்ப்பங்களில் அமைச்சர்கள் வந்து ஒரு விதண்டாவாதமான கருத்துக்களை பொதுவெளிகளில் பேசி மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்துகிற போது சொன்னார், நான் வந்து இனியும் பொறுமையாக இருக்க மாட்டேன், உரிய நடவடிக்கை எடுப்பேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன், என்னுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அளவிற்கு அமைச்சர்களுடைய செயல்பாடு இருக்கிறது, என்ன பிரச்சனை வருமோன்னு ஒவ்வொரு நாளும் நான் தூங்காமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார். அப்போ இந்த தேர்தல் என்பது அவருக்கு ஒரு பெரும் சவாலான தேர்தல். இந்த 3 ஆண்டு ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி உருவாகிவிட்டது அப்படிங்கிறது இந்த 6-7-8 தொகுதியில் தோல்வி அடைஞ்சதுன்னா அது ஒரு பெரிய பிரச்சாரமாக மற்ற எதிர்க்கட்சிகள் பாஜக அதிமுக எல்லாமே முன்னெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனவே தான் 40 வெற்றி அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறது, கூட்டணி பலமும் இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் நாம் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏற்க முடியாது என்கிற மனநிலைக்கு வந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்னு தான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக சார். உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.